சொல்லக்கூடிய நான்கு வண்ணத்தார்களும் வந்திருக்கக்கூடிய லட்சுமி ராஜமுரிய மகா சபையிலே முன்னதாக தற்பாராகி வந்தனே. ஆமா, நான் யாரு? என் நாமதே என்ன? ஏதாவது உனக்கு தெரியுமா? தம்பி தம்பி. ஆமா, சரி அண்ணா. அண்ணா அண்ணா மங்களம் உண்டாகட்டும். சபையில் வந்தமே எதற்காக? மாயவனாக உருவெடுத்து இந்த மாந்தர்களுக்கு ஒரு விளையாட்டாக வந்திருக்கின்றோம். எதற்காக வந்திருக்கின்றோம்? குறைந்த ஆளை பிடித்த இடையன், பால கறந்து கொடுத்து வளர்ந்த தடியன். அது என்ன சொல்லணும்? பாலை குடிச்சவன் நீ, சாராயத்தை குடிச்சவன் நீ. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் அண்ணா, சரி போனால் போகட்டும். உன்னுடைய விளக்கம் வேணும். எதற்காக இந்த உருவத்தோடு நான் வந்திருக்கின்றேன்? எதற்காக? நகரி மலைச்சாரலி நங்கை என்ற ஒரு பாய் பெண்ணானவள் என்னை நோக்கி இந்த திருவஞ்சிமலையின் அருகாமையில் யாரோ ஒரு நகரி தேசத்தை ஆளக்கூடிய ஒரு துணுக்க பெண்ணு, அதாவது என்று அழுகுரல் கேட்குது. எப்படி என்றால் 7 மலைக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதி சந்தகிரி மலை. சந்தகிரி மலையில் இருந்து 21 கிலோமீட்டர் நேர் கிழக்கில் அந்த நகரி தேசத்து மலை இருக்கிறது. அந்த மலையடி வாரத்தில் நங்கையானவள் என்னை நோக்கி அரியோகமா தவந்து ஆண்டவனே என்று அழுகுரல் கேட்குது. அது சரி, என்னால பொறுக்க முடியல. அவளை போய் பார்க்கணும், அவளுக்கு காட்சி அளிக்கணும். ஆமா, அதனால வேற போக வேண்டும் தெரியுமா? மாறு உருவத்தில் போறேன். இந்த கோவிந்தன் என்ற உருவத்தில் போக கூடாது. ஒரு கோபால அடியானாக நான் அங்க செல்ல வேண்டும். அப்படியா? போலாம். என் அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிடுறேன். போலாமா? கையாரா கோவிந்தன், கோபாலி, நமக்கு பேரு எல்லாம் நம்ம ஆளுங்க பூரா வந்துட்டானுங்க. அண்ணன் தம்பி பூரா வந்துட்டான். கும்பலா வந்துட்டான். இந்த ஊர்லயே பெரிய ஆளு நம்ம தான். ஆமா, நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பம். நம்ம குடும்பம் பெரிய குடும்பம். ஆடு மாடு அதிகம். ஆமா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நல்லா கறக்கக்கூடிய பசுவை சீரன் ஆடுங்க. ஓ அப்படியா? ஆமா. எந்த பசு சூடலாம் சொல்லுங்க. காராமசு சீல்நாடு. இப்படி எல்லாம் செய்யணும். எல்லா பகுதியும் ஆட்ட மாட்டேன் ஒரு பகுதியா திருப்பி வந்து ஆத்துல தண்ணி கட்டணும். சரி, அந்த வேலையை நீங்க பாருங்க. இப்போ எது எது இல்ல, எது எது எந்தெந்த மந்தையில் எந்தெந்த பொருள் இல்ல நான் பாக்குறேன். நீ கேட்க போறேன். பசுமாட்டு மந்தையில என்ன இல்ல, எந்த பொருள் பாக்கணும். இப்போ எந்த பொருள் கேட்கணும். ஆமா, கேளு. பசுமாட்டு மந்தையில
பசுமாட்டு மந்தையில வடிவனை தமிழை காணும். மச்ச கால அத காணுமா? காணும். எந்த புத்தகத்தை இந்த புத்தகத்துல எழுதுனா. சரி அதெல்லாம் போலாம். இப்போ வெள்ளாட்டு மந்தையில பார்க்கணும். பாரு. மலையேறி வேகிட்ட எங்க கண்ணுக்கு ஏடு வந்தா வெள்ளாடு அதுல ஜோந்தர கிடாவை காணும். எதையும் காணும். நெறி கூட்டுது. ஓஹோ அத காணும். அப்படியா? இது மட்டுமா? ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு அதுவரை பார்த்தாலே நான் பார்த்து வந்தானே என்ன கட்டி கேடு வந்தா கடவுளே என்ன கட்டி கேடு வந்தா ஒரு வேலைக்கு 4 படி பால் கறக்கும். காராம்பசு செகில் மாடு மாட்டுல காணமே போனா போய் போகுது. அப்படி கீழ்பக்கமா மலைக்கு கீழே தேடி போலாமா? அங்க இருந்தா பாத்து பிடிச்சா. அது மட்டுமா? ஒரு மாடு கணுங்க 20 லிட்டருக்கு இருக்கும். கையா வைக்க தேவையில்ல. நீ காலையில கந்துக்கலாம். சரி அதெல்லாம் போனாலும் போகட்டும். இப்ப மலைச்சாரல கிளப்பாட்டும் புள்ள ஒரு கடவுளே எங்க கண்டு தேடு வந்தா. நாட்டுல எத்தனையோ தேவி இருக்குது. எனக்கு இஷ்டான தேவி இருக்காதா? 200 ரூபா கொடுத்தா ஆடு வருது. இப்போ கருப்பாட்டு 200 ரூபாவா? கருப்பாட்டு புள்ள கேடா குட்டி. சரி அது போனாலும் போகட்டும். கலரா இருக்குமா? சிவப்பு கலர் இருக்குது. எனக்குண்டான தேவிகள் இருக்குது இல்லையா? மாரியாத்தா காளியாத்தா அது இது இல்லை. அந்த பச்சைமான ஒண்ணு இருக்குது இல்லையா திருவண்ணாமலை? அதுக்கு கருப்பாட்டம் உள்ளே நல்லா கரெக்டா பொருந்தது. குட்டை யார குட்டி காணமே என் தங்கச்சி குட்டுது. காணும் அதெல்லாம் போகட்டும். ஐயோ மூலியாட்டும் புள்ள ஒரு சில்ல காது குட்டை காணும். சரி இதெல்லாம் போனால் போகட்டும். இப்போது பார்த்தா ஒரு பெண் குரல் கேட்கின்றது அந்த மலைச்சேரி வாரத்துல. ஆமா அவளை நான் பார்க்க வேண்டும். இந்த மாடு 1 லிட்டர் தான் கறக்கலாம். இந்த மலைச்சாரல் அருகாமையிலே யாரோ 2 பெண்கள் ஆண்டவனே ஆண்டவனே நாராயணா என்று துதித்துக் கொண்டு அழுகுரல் கேட்குது. அவங்க கிட்ட போலாமே. போலாம் போ. அண்ணன்மார தம்பி அண்ணன்மார தம்பி மாறே அடிக்கடி காவாரு தம்பி மாறே அடிக்கடி என் நாமதேயத்தை உச்சரிக்கிறார்கள். என்ன நோக்கிதான் இவர்கள் தவம் செய்கிறார்கள். ஆண்டவனே ஓம் நமோ நாராயணா, ஆண்டவனே ஓம் நமோ நாராயணான்னு பாடுறாங்க. அப்பனா யாருடைய நாமம்? உன்னுடைய நாமம்னா பாரு பாப்போம். ஓம் நமோ நாராயணா போடு.
ஆளுநர் கண்ணு வண்டி சண்டை செஞ்சு விடுவாரு அதான் அங்கே ஆதி மூலமே அநாத ரட்சகா இந்த வேலை வந்து காத்து ரட்சிக்க வேண்டும். திருப்பதி வாசனே கூப்பிடுறாங்க. வேணுமா வேணாமா? 500 ரூபாய் செலவாகும், பரவாயில்லையா? 200 ரூபாய் போதுங்க. நல்ல வாலிப வயசு. இந்த வயசு வாலிப வயசு. ஆடா என்ன பருவம் பாத்தியா? என்ன தவள மணிக்கல் நடை 400 உருவம் 3ஆம் தலை அழகு. நான் பாத்துறேன். யாரோ ஒரு இடைநகப்பட்டவன் வந்து நம்மிடம் வந்து தகாத வார்த்தை பேசுகின்றானே, அவனை கூட்டு தலையாக அடித்து கூட்டு தலையாக மாட்டி மனைவி இவன் கட்டுக்கோடைய பிடிங்க. இவன் காலை கட்டி இந்த மலைச்சாலைல விட்டு விட்டு கட்டிட்டு இவன் ஒரு பெண்கள் பார்க்காதா? எதுக்கான இடப்பையவன்
நம்ம யார கோரி தவம் செய்யறோம்? வைகுந்த வாசரை நினைத்து நம்ம பூஜை செய்கின்றோம். இந்த முப்பட்ட கண்ணாடி உயரம் பண்றாரு எப்படி நியாயமா? ஒரு பால் பல்லாவையும் மூந்து பாக்குறீரு. ஐயோ வெறும் கவுலடி கருமாந்திரம் அதான் எப்படி போத்துறேன் அன்பா வச்சிருப்பேன் என்ன நம்பி எத்தனை வந்து செய்வா பத்திரமா வச்சிருப்பேன். என் அழகிட்ட அறிவுக்கு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஏன்றேன். ஆமா போய் எடுத்துக்கிறேன். ஆமா எடு மாட்டேன் இல்லையா? ஐயோ எப்படி பண்ண முடியும்? பொறுக்கல 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 பொறுக்க முடியல பொறுக்கல பொறுக்கலடா எனக்கு பொறுக்க முடியா? மாடு கட்டுற வரைக்கும் இருக்கிற வீட்டுல எட்டு புளிய மத்த போய் சுருக்கு போட்டுட்டான். ஒரு நேரம் முயற்சி பண்ணி போட்டான். இன்னொரு நேரம் முயற்சி பண்ணி போட்டான். பாரு பாரு ஓம் நமோ நாராயண கோவிந்தா. நான் உன்னை கோரி நான் பூஜை செய்தேன். யாரோ ஒரு இடைநாகப்பட்டவன் வந்து என்ன தகாத வார்த்தையை சொல்லி பெண்ணே கண்ணே என்னை சேரவா என்று சொல்லுகிறானே, என்ன நியாயமோ? எந்த மீதில் என்ன கோபமோ? நங்கையாவல் அப்துல் காலருடைய மகள் நங்கையான பல்வர் ஆண்டவனை கோரி அவர் ஒரே அகோர தவம் செய்ய அந்த நேரத்திலே மகானாகப்பட்டவர் இடையனாக உருமாறி அவரை சோதிக்க வேண்டும் என்று சோதிக்க நேரத்திலே அவளோ என்ன அவரை அடியோதண்டமாக அடித்து விரட்டு நேரத்திலே இப்பொழுது வெங்கடேச பெருமாளாக சுய உருவத்தை காட்டப் போகிறார். அதனால் சுய வெங்கடேச பெருமாள் தற்பார் அன்னவரால் கிடைக்கிறார். மலையோ
பள்ளி கொள்ள அமர்ந்த தேவ பொன்னர்களை காக்கும் வண்ணா கண்ணா பொன்னர்களை காக்கும் வண்ணா கண்ணா துஷ்டர்களை மதமறைக்கான் தேவ கண்ணா பெருமாள் வருகின்றேன் மலை வாழும் அது
சாஸ்திரி சுவாமி நான் இச்சபைக்கு முன்பாக வந்தபோது என்னுடைய விளக்கம் சொன்னால் தெரியும் சுவாமி. திருப்பதி மலையை அரசாட்சி செய்து வரக்கூடிய அமர்ந்தருளிய என்னுடைய பெயரோ வெங்கடேச பெருமாள் என்றும் திருமால் என்றும் திருவெண்ட ராயர் என்றும் இப்படி சொல்லக்கூடிய பல நாமதேயம் கிடைத்த என்னுடைய பெயரோ வெங்கடேச பெருமாள் என்று தெரிந்து கொள். நன்றாக தெரிந்து கொண்டேன். அதுவும் தானும் நான் மாபாலி சக்கரவர்த்தி மாபலி சக்கரவர்த்தி ஒரு சிறிய பிராமணனாக சென்று 3 அடி இடம் தானம் கேட்டேன். அதற்கு அவன் என்ன தெரிவித்தார்? மாபலி சக்கரவர்த்தியானவன் நானும் ஒரு சிறிய பிராமணனாக தெரிந்தான் அந்த இடத்தில். அப்போது அந்த மாபலி சக்கரவர்த்தியானவன் அதே சிறிய பிராமணரே ஆமா 3 அடி தானே அளந்து கொள் என்றான். அந்த சமயத்தில் அண்டம் ஓரடியாகவும் பூமாதேவி ஓரடியாகவும் அளந்து விட்டேன். அதே மாபலி சக்கரவர்த்தி நான் கேட்டபடியே அளந்து கொள் என்று சொன்ன 2 அடி அளந்து விட்டேன். இன்னும் ஓரடி எங்கே என்று கேட்டேன். ஆமாம். அந்த நேரத்தில் சுவாமி உன் மகிமை தெரியாமல் படிக்கு நான் சொல்லிவிட்டேன். இப்போது என் சிரசுதான் மீறி என்றான். அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என் வலது காலை தூக்கி அவன் சிரசின் மேல் வைத்து அதல இதழ பாதாள தலாதள என்று சொல்லக்கூடிய 4ஆம் படி சேர்த்து விட்டீங்க. ஆமா. அதுவும் தருவா ஏழுமலையில் அரசாட்சி செய்தக்கூடிய ஏழுமலைக்கு அதிபன் நான் தான். ஆமா. வெங்கடேச பெருமாளும் நான் தான். நீங்க தான். ஆமா. ஓஹோ. அது தவிர துணில்லாத சிங்கமாக
ஜனார்த்தனா இந்த வேலை வந்து காத்து ரட்சிக்க வேண்டும். எங்கள் திருப்பதி மாலை வாச பெருமாளே போற்றி போற்றி போற்றி. வாராரே மாயா சாமி. ஆனால் பெண்ணே, இந்த மலை விவகாரத்தில் வந்து அழ வேண்டிய காரணம் என்ன? என்னை நோக்கி தவம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் யாரு? சாமி கிடையாது. நம்ம திருப்பதி பகவானை நினைத்து பூஜை செய்தோம். அவரே நேரா வந்திருக்காரு. அவரே நேர்முகமா வந்து காட்சி தந்தார். கணவர் இவர்தானா? ஆமா, இவர்தான் என் இவரை கோரிதான் நீங்க பூஜை பூஜை செய்தேன். அதை பேசும் மொழி தன்னை கண்டு பிரிய வைத்தாய் மனதில் கொண்டு. பார்த்தால் ஒரு தாசியை போல் தெரிகிறது. நீ என்னிடம் வந்து இவர்தான் என் கணவர் என்று சொன்னால் உனக்கு கூச்சம் ஒன்று இல்லையா? நீ எந்த ஊரு, எந்த தேசம், நீ யார், உன்னுடைய குலம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன? வந்து நான் உன்னை நோக்கி பூஜை செய்தேன். குலம் வந்து சேர போறதுல, கோத்திரம் வந்து சேர போறது கிடையாது. இரண்டு மனசு சேர்ந்தா போதுங்க. ரெண்டு பேர் மனசு என்னோட மனசு ஒன்னா சேர்ந்தா போதும். பகவான கோரி தபம் செய்த அவர் காட்சி கொடுத்துட்டாரு. நீ எந்த தேசத்து பொண்ணு, யாருடைய பொண்ணு? நகரி தேசத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய அப்துல் காதரின் மகன். ஓ, நகரி தேசத்தை ஆளக்கூடிய அப்துல் காதர் மகன். என் பேர் நங்கை. நங்கை. அப்பதானே அவனுக்கு பாட்டு வரும். நீயே தொழுகோமா? அது தொழுகோல பெண்களை நான் Oh
பெண்ணே நங்கா, சொல்லுங்க சாமி. ஐயோ, ஒரு துலக்க குல பெண் உன்னை நீ வந்து இவன் தான் என் கணவன் என்று சொன்னால் என் குலத்தோரானவள் இழிவாக பேசுவார்கள். ஆமாம். சாமி, ஆண்டவா, பெண்ணே நங்கா, உங்களை பார்த்தவுடன் என்னை கட்டி அணைக்க வேண்டும் சாமி. பெண்ணே நங்கா, என்னுடைய மாறாகப்பட்டது கணக்கேற்ற கணவன் இவர்தான் என்று என் மாறாகப்பட்டு துடிக்கின்ற சாமி. வாருங்கள். பெண்ணே நங்கா, ஐயோ துலக்க குல பெண் உன்னிடம் சேர முடியாது. துலக்க பெண்ணு சேர முடியாது. நான் உன்னை நோக்கி பூஜை செஞ்சேனே, அப்பதான் தெரியா அவங்க பூஜை செய்யறாங்க. சேர முடியாது. உங்கள் மீது ஆசைப்பட்டுட்டாங்க. இல்லம்மா, நான் பூஜை செய்யும் போது ஆடு மாடு ஓட்டின்னு வந்து ஒரு இடனை வந்து ஒரு செடி செடியா நின்னு பெண்ணு கன்யா என்று ஓடி வந்த என் பூஜைக்கு தெரியலையா? அதுதான் இப்பதான் புடிச்சு பேசுற நீ. கரெக்டா நான் துலக்க பெண்ணு தெரியலையா? கேளுமா, நல்லா கேளுமா, இன்னும் கேட்கறத கேளுமா. நல்லா பெண்ணே என்று கண்ணே என்று நல்லா ஒரு வேடுவனா உருவெடுத்து வந்து தெரியல உனக்கு? தெரியவில்லை. அந்த அம்மாவுடைய மதுமை இப்பதான் தெரிகிறது நீ யாரு என்று விளக்கம். சாமி, போனால் போகட்டும். நான் ஒரு துலக்க பெண்ணு தான். என்னை வந்து நீங்க சேர்ந்துதான் ஆக வேண்டும். சேர முடியாது பெண்ணே. பெண்ணே ரங்கா, அது படுத்துக்கிட்டீங்க. கடுபாவி. இப்போ உன்னை கோரி தவம் செய்த பொண்ணு உன்னை நினைச்ச ஒரே மயக்கமாயி உயிரை விட்டாலும் விடுவேன். உன்னை சேராம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரே நிந்தனையாக அது பெண் பாவமாகப்பட்டது. அது எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லை. அது பெண்ணே ரங்கா, பெண்ணே நங்கா, அடி நங்கையே என் மூலம் மாறா, நீ நன்றாக ஒரு கண்ணால் நேரா, அடி நங்கையே என் மூலம் மாறா, பெண்ணே நீ மாறா, நன்றாக ஒரு கண்ணால் நேரா, ஒரு
இப்ப நம்ம வழிக்கு வந்துட்டாருங்க அவரு. ரைட் வந்துட்டாரு, கரெக்டா வந்துட்டாரு. நம்ம வழி வந்துட்டாரு. நம்ம வழிக்கு வந்துட்டாருமா. நாம் தங்கக்கூடிய கோபுரம் அதோ தெரியுது. இதில் தான் நாம் தங்க வேண்டும். ஓஹோ, இதான் உங்க கோபுரமாங்க? ஆமா. சரி சாமி. அதாவது எப்படி என்றால் அவருடைய வெங்கடேஷ் பெருமாள் அவனும் அங்கையும் வானவேடிக்கை சுற்றி பார்க்க அவர் கோபுரத்தில் அமைந்திருக்க அப்துல் காதர் தர்பார் நகிரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அப்துல் காதர் தர்பார் அண்ணவரால் கதை தொடரும். நானும் இந்த சபைக்கு முன்பாக வந்தேன். இந்த லட்சுமி கிராதம் சபையில் நான் தர்பாராய் வந்தேன். நான் யார், ஆள் யார் என்று ஒன்று விளக்க முடியவில்லை. என்னை பார்த்தா தெரியவில்லை, ஆளை பார்த்தால் ஒன்று முடியவில்லை. வேண்டாம், நானும் தெரிவிக்கின்றேன். எப்படி நடிகவே கூட்டிகாலே நானும் சபைக்கு தர்பாராய் வந்தேன். ஆமா, என்ன பார்த்தா யார் என்று தெரிகிறது? உன்னை பார்த்தா பாய் மேல் தெரியுது. அரே பாய், சலாம் அலைக்கும். சலாம். ஓ மாரே தாயோ, பாய் மேரி தெரியல, தலகாணி மேரி சொல்ற கன்யாடி. பாய்டா. நானும் பாய் 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 இல்ல. நான் யார்? சலாம் அலைக்கும் பாய். வா சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். तुम्हारा नाम क्या बोल? அரே பாய். சலாம் அலைக்கும். ஏண்டா? ஓ அதுவும் தவறா. நான் எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு அரசன் என்று தெரியுமா? எந்த நாடு? ஏண்டா எந்த நாடோ நகிரி தேசம் என்று சொல்லக்கூடிய நகிரி தேசம். ஆமா. என்னை கண்ட மாத்திரத்தில் உடனே எந்த மந்திரிமார்களும் கை கட்டி வாய் மூடி கண்ட உடனே கை கட்டி வாய் மூடி அப்துல் காதர் வருகிறார் என்று அனைத்து பேரும் பயப்பட வேண்டும். அனைத்து பேரும் அப்படியே மூத்திர விடணுங்க. அதுவும் தரம். ஓ பயத்துல மூத்திர விடணும்னு சொல்ல நான் வருகின்றேன் என்றால் இந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எவ்வளவு நடுக்க ஏற்றி ஓடி பண்ணுங்க எல்லாரும். அதுவும் தவறா. அட மண்டாலி ஆரிகள்
ஆமா. இப்போ இது நம்ம எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? சாராய கடைக்கு. வேற எங்க போறங்க? ஓலி. நம்ம எந்த வேலையா வந்திருக்கிறோம்? குடிகார கடைக்கு. சாராய கடைக்கு போறதுக்கு. சாராய கடைக்கு போறதே போனா நம்ம இப்ப வந்து நம்ம நாட்டுக்கு சென்று அல்லாஹ்வை தொழுது எந்தெந்த மந்திரிமார்கள் வந்திருக்கின்றாரு பார்க்கணும். ஆமாங்க. சரியா? சரி வாங்க. அப்படியே சும்மா தான் போட. இடையினில் கட்சிய இழுக்கிய கட்சிய அதுவும் தவறவா துப்பாக்கி தூக்கி துறைமுக்கள் அனைவரும் வந்து விட்டார்களா? மாப்பு சுல்தான் மதார்பு சாஹிப் மாப்பு சுல்தான் மதார்பு சாஹிப் மண்டலி அடிகள் வந்தார்களா? மண்டலி ராஜர் வந்தார்களா? ஏங்க இப்போது நம்ம தேசத்தில் அப்துல் ரஹ்மான் துப்பாக்கி தூக்கி தபாலிட்டு சுடும் நவாப் தொப்பி அங்கி இப்படி சொல்ல தைக்கணும். ஆமா, பாய்மார்கள் எல்லாம் நம்மளை கண்ட உடனே வந்துட்டாருங்க. எல்லாரும் அதுவும் தவறு. இப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை தொழ வேண்டும். ஆமாங்க. சரியா? நம்ம அமர்ந்து நம்ம மண்டபத்தில் அல்லாஹ்வை தொழுது யார் வருகிறான்னு பார்ப்போம். அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹ் இல்லா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஏண்டா அதெல்லாம் போகட்டே. இப்ப வந்து நம்ம மண்டபத்துல எல்லாம் போட்டுனே எல்லாரும் பாய் பேர் ஏஞ்சி போயிட்டாங்க. சாமி வருகிறவன் என்ன செய்வானோ அவன் வருகிறவரை பார்த்தா அதிகாரி என்று துதிப்பானோ ஆதி மூலமே என்று மதிப்பானோ எனக்கு ஒன்றும் புரியவில்லை பெண்ணே நங்கம். வரட்டும், அவர் வரட்டும். எங்க அப்பா தாங்க, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் உன் பக்கத்துல இருக்கும்போது ஒன்னு எதுவுமே செய்ய மாட்டாரு, என்ன மீறி வர மாட்டாரு. பெண்ணே நங்கா அடி சண்டாளி உன்னாலே அடி சண்டாளி உன்னாலே
பருவாடி சண்டாளி உன்னுடைய பேச்சை கேட்டு அவன் வருகிறவனை பார்த்தால் மண்டை உடைப்பான் போல தோணுகின்றது. எனக்கோ மதிமயக்கம் மிக ஆகுதே பெண்ணே ரங்கா. பயப்பட வேண்டாம். நம்ம பொண்ணு அங்க தவம் செய்து பாரு. ஆமா, நமக்கே ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா, அது தங்கமான பொண்ணாச்சு. தங்கமான பொண்ணு. பழக்கம் இல்லையா அந்த பிள்ளைக்கு? யாரோ ஒருத்தர் வந்து உன் பொண்ணு வீட்டு ஓடி நம்ம பொண்ணு அப்படி இருக்காது. நீ போய் சொல்லுற பொண்ணு அந்த மாதிரி இல்ல. நம்ம அப்படி வளர்க்கல. நாளை பீல சொல்ல மாட்டேங்க. நாளை பீ சொல்ல மாட்டேன். நான் அப்படி வளர்க்கல என் பொண்ணு. வந்து பாருங்களா, வந்து பாருங்க. அவன் எங்க இருக்கிறான் பாருங்க. அவன் எந்த பக்கம் போறான்னு பாக்க கையில கட்சி ஒரே வெட்டு ரெண்டு துண்டு நோட்டிக்குள்ள எகிரிய பிடிப்போம். அவன் எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சான். அவனை ஒரே ஆளுக்கு ஒரு மூலையில அவனை சும்மா விடக்கூடாது. பொண்ணு கம்மி இருக்க மாட்டேங்குங்க. அப்படியா? கேட்கலாம், பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். பொண்ணை போன போல சரிங்க. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு ஆணவம் இருந்தா, திமிர் இருந்தா, எவ்வளவு ஆணவம் இருந்தா நம்ம பொண்ணே அவன் கூட்டு போவான். அவன் கோயில் போயிருந்து போனால அவன் எல்லாம் பண்ணலாம். என் பொண்ணு அப்படி இல்ல. என் பொண்ணு அப்படி இல்ல. உன் பொண்ணு அப்படி இல்ல. அப்படி வளர்க்கல. என் பொண்ணு தங்கமானவன். வந்தவன ஏதோ சிரமம் பண்ணிருப்பான். ஆமா ஆமா, போய் பார்க்கலாம். உன் பொண்ணு பண்ணிச்சா அவன் பண்ணானா தெரியும். அவன் போன பின்னா உரிய ரங்கம் தன்னை உரிய ரங்கம் தன்னை ஊட்டிய பதுமையான ஐயா உரிக்கிய தங்கம் போல ஊட்டிய வளர்த்தி என்னை மோகினியின் மோகத்தாலே திருடன் என்று எனக்கு கண்டுமே கோவத்தால் எந்த ஊரு சொல்லுங்க எத்தனை சோபக்காரன் போடுறான் என்ன பின்னாடி காது பிடி மாட்டேங்கிற ஒண்ணு
ஒன்னு 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 நம்ம பொண்ணு கூட்டு போ, நம்ம பொண்ணு சும்மா விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு சொல்ல வந்த மூடனே வந்து புத்தி சொல்கின்றாயா? எங்கள் மகளை கூட்டு போயிட்டு எனக்கு என்ன புத்தி சொல்றேன்? உங்களுக்கு புத்தி சொன்னால் நம்ப மாட்டார். உங்களுக்கு புத்தி சொன்னால் நம்ப மாட்டார். முள்ளாட்டு பெண்களுக்கு புத்தி சொன்னால் கேட்க மாட்டார். உங்களுக்கு புத்தி சொன்னால் நம்ப மாட்டார். அந்த முள்ளாட்டு பெண்களுக்கு புத்தி சொன்னால் நம்ப மாட்டார். புத்தி சொன்னால் கேட்க மாட்டார். நாதவியும் வேசியுடன் பசப்புமா நலமுடன் பொருள் பறிக்கும் குருத்தையாக
மலையனூரில் கோவில் கண்ட நங்காள ஈஸ்வரியே ஆத்தால அழைக்கின்றேன் ஆடிங்கு வந்திரம்மா மலையனூர் அங்காளி அங்கே போடுவாங்க அடியே பூதகணங்களா அம்மா கிரேதா கிரேதா கோபதி களி கலியுகம் ஆமா ஆஹா இப்படி சொல்லத்தக்கன ஆமா கலியுகம் முன்பாக வந்தனே வந்தனே நான் யார் ஆஹா நான் எப்படிப்பட்டால் ஆள் என் விளக்கம் சொன்னால் தெரியும்மா விளக்கம்
சொன்னாலும் தெரியும். சொன்னா தெரியும். கங்கை ரமணா என்று சொல்லக்கூடிய வழியை ஆற்றிக. சரஸ்வதியாக அவதரித்து வடகண்ட கரையில வடபத்திரகாளியாகவும் காளிகாதேவி என்று விளக்கம். நன்றே விளக்கம். என்னுடைய சென்னாதி சிறப்பில் வந்திருக்கக்கூடிய முத்துமுடிகளும் 6 பதக்கங்களும் எப்படி இருக்கிறது? நல்ல பல 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 பலன்னு சொல்லிக்குதுமா. தவிர இந்த சொல்லி முட்டா கண்டால் அப்படியே கிடுகிடு நடுங்குறாங்கம்மா. அவ்வளவு பயமா அப்படி கத்தி கதிர் ஆக வேண்டும் அல்லவா? அதுவும் போக என் அண்ணனாகப்பட்ட வீரேஸ்வரமால் அழைத்திருக்கின்றார். அண்ணவரை பார்க்கலாம். அடே புதங்களா, அண்ணன் வந்திருக்கிறார். போயிட்டு பார்க்கலாமா? வாமா.
தங்கா பாதாள பொன்வந்த கமலங்களுக்கு உன் தங்கையாகிய காளியாதே அணையக்கூடியவன் மங்களம் உண்டாகட்டும். கனகபாலி நிரகூலியே இந்த மூணு ஸ்டாண்டர்ட் வச்சு சரி ஆனால் அண்ணா எந்த என்னை அழைத்த சமாச்சாரம் விவரமாக தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கின்றேன். இந்த பெண்ணாலே மோசம் போனேன் என்ன வார்த்தை தெரிவித்தால் இந்த பெண்ணாலே நான் மோசம் போய்விட்டேன். பெண்ணால ஆமா பெண்ணால பெண்ணால பெண்ணாலே இந்த பொண்ணால உனக்கு என்ன கதி நடந்தது? அதால நீ இன்னும் மோசம் போன தங்கா. நகர தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அப்துல் காதருடைய மகள் நங்கை என்ற ஒரு பெண் என்னை நோக்கி தவம் செய்தால் அதற்கு பிறகு நான் அவளுக்கு காட்சி கொடுத்தேன். அந்த சமயத்தில் அப்துல் காதர் ஆனவர் என்னை வந்து அடித்து 7 மலையில் மூன்றில் ஒரு பங்கு, ஆமா பொன்பொருள் 3 ஒரு பங்கு கொடுத்து விட்டு அது சென்று அது சீக்கிரமாக சென்று இதோ போகிறான் பால் அவனை அடித்து
அதில் பேர் பாதி வாங்கி வர வேண்டும். ஆமாம் கங்கா, அதுக்காக தான் உன்னை அழைத்தேன். குருமே குருமே என்று சொல்லி கொக்கரித்து எந்த காலியே அடே போதுங்களா எங்க புடிச்சு போதும் அவ்வளவு அடிச்சா என்னடா வரதல்வா ஏண்டா ஓ பாய் நம்மளோ ஓ நம்ம பொண்ணு போனா போயிட்டு போறா. ஆமா நம்ம பொண்ணு போனா போட்டு விடு. அவ போனா மாதிரா போட்டு சரியா திருப்பதி மலையில சூப்புலாம் போட்டு நம்ம வளர்த்தோம். போனா போய் நாய்கால் சூப்பு விடும். அவன் மதிக்காம போனா போய் போறான். நம்ம என்ன பண்ண போறான்? சூப்பா குடிச்சிட்டு சூப்பு காட்டிட்டு போட்டாலே போனா போயிட்டு போறான். திருப்பதி மலையிலே வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு இருந்து மூன்றில் ஒரு பங்கு நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம இப்ப என்ன பண்ண வேண்டாம்? ஆமா நம்ம நகரி தேசத்துக்கு சென்று நம்ம இதுக்கப்புறம் நம்ம தான்டா ராஜா. ஆமா என்ன நம்மள்ட்ட தான் ராஜா. திருப்பதி மலையிலே மூன்றில் ஒரு பங்கு நம்ம பெற்றுக்கொண்டோம். ஓஹோ திருப்பதி மலையிலே மூன்றில் ஒரு பங்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஆஹா இதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா. ஏங்க ஒரு பொண்ணு தான் உன்னை அதெல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஒண்ணுதான் ஒண்ணே ஒண்ணு கன்னியாகுமரி தான் வச்சிருக்கேன். நானும் ரொம்ப நல்லா கரமா தான் இருக்கிறேன். ஏண்டா அதெல்லாம் போனா போகட்டும். இப்ப நம்ம மூன்றில் ஒரு பங்கை வாங்கிட்டோம். இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டும்? எங்க போகணும்? நம்ம வந்து நகிரி தேசம் செல்ல வேண்டும். நகிரி தேசம். ஆமா சந்தோஷமாகவே நடப்போம். திருப்பதி மலை நம்ம வந்து விட்டோம். அப்ப யார் வருகிறார் என்று பார்க்க வேண்டும். நீ யாரம்மா? எந்த ஊரம்மா? எந்த ஊர்? எந்த தேசம்? என்னை வந்து வழிமறிக்கின்றாள். நீ யார்? ஒரு பாம்பளை. மரியாதையா யாரா இருந்தாலும் சரி, எங்க அம்மா பாதத்தை வந்து மறிக்கிட்டா ஆச்சு. தம்பி ஏ பாய், உனக்கு இல்லாத மூணு ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கான காலம் இல்ல.
ஓடிவிடு. எந்த மகளை தன்னே எடுத்து வந்தவன் தந்தே பார்த்து வந்த ஒன்னிலியாரே பிடித்து கொண்டாய் ஒளியாரே என் மகனை கூட்டிக் கொண்டு போனான். அதனால் அந்த கோபம் பொறுக்காமல் நான் அவனை அடியோதண்டமாக அடித்து 3 ஒரு பங்கை வாங்கி வந்தேன். நீ யாரம்மா? அடியோதண்டமாக அடித்து 3 ஒரு பங்கு வாங்கி வந்தேன். அடி பூஜை அடிக்காதீர் அடிக்காதீர் காளியாரே அம்மா காளியாரே காளியாரே அம்மா ஆனால் அம்மா நான் ஒன்று தவறு செய்யவில்லை. அவனா என் பெண்ணை கூட்டு கொண்டு போனதனால் நான் அவனை அடித்தேன், உண்மைதான். அதனால் என்னை பழி வாங்க வேண்டும் என்று நீ அடிக்கடி அடிக்கின்றாயே, நான் மனங்களைந்து அந்த பாட்டு இந்த பாடு. அப்படி நீ அடித்ததும் அல்லாமல் பொன்பொருள் குடி வந்தது தவறு. ஆனா கர்ணகரி அடைஞ்சா அந்த பொன்பொருளை குடிச்சுதான் நீ போலாம். அப்படியே பாருட்டான். அடித்துமே அடித்துமே மனமு வாடி சாமியே மனதில் என்ன அடித்துமே மனங்கலகி அடித்தே பேசுதார் அலையே மனது வாடி அடித்துமே மனமு வாடி சாமியே மனதில் என்ன கொடுத்தாரோர் பொருளை எல்லாம் கொடுக்கின்றேன் சேர்வாதே தடுத்துவே சொல்லாமல் பயவுடன் வாங்கி செல்வாய் காளி தாயே. வாங்கி அங்க அண்ணன் வாங்கி வந்த பொன்பொருளை கொடுத்து விட்டாயல்லவா, நீ சும்மா போனாலும் நல்லது இல்ல. சரி இல்ல நீ கொடுத்த பொருள் ஒரு பங்கு கொடுங்க, 2 பங்கு அண்ணன் நீ சொன்ன பிரகாரம் அன்னவன் இடத்துல சென்று வைமடக்கி அவனை அடையதண்டமாக அடித்து பூதகணங்களை விட்டு நாஸ்தி பண்ணி உன்னிடம் இந்த பறித்த பொன்பொருள் எல்லாம் கைப்பற்ற வந்தேன். அப்படியே ஆகட்டும் தங்க. அதில் ஒரு பங்கு அவனுக்கும் கொடுத்து அவன் நல்லா இருக்கான். மீதி போய் அப்படி வெங்கடேச பெருமாள் இடத்திலே வரிசை பெற்ற அப்துல் காதர் இடத்தில் இருந்து காளியாதேவி கைப்பற்றி அவனை இதாச்சாரம் செய்கின்ற நேரத்தில் இப்போது முக்கந்தாரியாக பரம கடவுள் தர்பாராகி வருகின்றார். அன்னவரால்
அங்க கூட இருக்கக்கூடிய நங்க பெண்ணை சோதிக்க வேண்டும் என்று சொந்த மனதாக அதுமேல் மங்க தாய் வீட்டில் இருக்க தாய் வீட்டில் இருக்க அந்த தாய் வீட்டில் இருக்கக்கூடிய மங்கையை அழைப்பதற்காக இது அனுமானை அழைத்து அனுமானை கைலாயம் சென்று தன்னுடைய தேவியாகி அலுமேல் வங்கி அழைத்து வரும்படி அனுமானை அனுப்ப அந்த நேரத்தில் கைலாயத்தில் வாசம் செய்யக்கூடிய கைலாய வாசம் கற்பார் அந்த என்னுடைய நாமதயம் மங்கை பாகன் மாமணி கருத்தோன் திருச்சடையோன் கங்காதரன் விசமுடையோன் ஆலமுண்டோ நீலகண்டன் இப்படி தெரிந்து கொண்டாயா? ஆமா. மயிலப்போ ராகம் பாடும் மன்னவர் வந்து தேடும்
நந்திகாவலா நான் வருகின்ற போது மயிலும் குயிலும் தேவ மாதர்களும் நடினமாடி என்னுடைய காவிய வஸ்திரம் என் கண்டிகை கையில் கண்டிகை திருவோடு சேமகாலம் சங்கு இப்படி சொல்லக்கூடிய யாவற்றமான பொருளும் என் கையில் அடங்கி இருக்கின்றது. கௌரவம் தெரிவிக்கின்றா நான் உலகமெல்லாம் படியால நானும் சிஸ்டிப் கர்த்தா. அப்படி இருக்கும்போது நான் படி அளக்க போகிறேன். அப்போது என் தேவியால் ஆகிய உமா பார்வதி என்ன செய்தாள் என்றால் என்னை பரிசோதிக்க வேண்டும் என்று ஒரு சிறிய எறும்பை பிடித்து சிம்பிளில் அடைத்து விட்டார். அதன் பிறகு நான் என்ன செய்தேன் என்றால் படி அளந்து விட்டு வீட்டுக்கு வந்து பிறகு படி அளந்து விட்டு வந்து விட்டாயா என்று கேட்டாள் உமா பார்வதி. அப்போது நான் என்ன செய்தேன் என்றால் எறும்பு கடை 8,108 ஜீவ ஜந்துகளுக்கும் படி அளந்து விட்டு வந்து விட்டேன் பெண் பாவா. அப்படி என்று சொன்ன உடனே ஓடி ஓடி சென்று அந்த சிறிய எறும்பை சிம்பிளில் இருந்து திறந்து பார்த்தால் அதன் வாயின் மூலமாக ஒரு அரிசி நோய் இருந்தது. ஆமா, அதை பார்த்து என் தேவியால் ஆகிய உமா பார்வதி என்ன செய்தாள் என்றால் கலகங்கள் வந்ததென்று தீர்வு விட்டு வரேன். நீங்க பண்ண நான் படி அளந்து விட்டு வந்த பிறகு அந்த எறும்பை பார்த்து அவ பயந்து விட்டாள். கலகங்கள் வந்துச்சுன்னு நான் என்ன செய்தேன் என்றால் நாடிடும் காசி ஓடிடும் வயதனில் இருந்து உன்னுடைய அந்த சிறிய எறும்புக்கு செய்த துரோகத்தினால் நீ காசியில போய் அந்த பாவத்தை துளைத்து சிவத்தை அடைந்து வா போய் என்று அனுப்பி தவறுவான் தெரிவிக்கிறேன். என் தங்காவாகிய அலுமேலு மகனை நான் அடுத்ததாக
ஆனால் பெண்ணே என்னை தேடி வரும் மனிதர்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவர்கள் வருவார். என் ஆலயத்தில் இருந்து மொட்டையடித்துக் கொண்டு போகும்போது இல்லறம் தேடி போகின்ற போது மனிதர்கள் எல்லாம் உண்மையோடு சேர்ந்தவர்கள். இப்போது என்னிடத்தில் படிப்பெண்ணாக தலவாயப்படியில் இருந்து தாமலம் எனக்கு தர வேண்டும். வரக்கூடிய பக்தருக்கு அருள்பாலிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சார். அலுமேலமங்கா, உனக்கு நான் எந்த துரோகமும் செய்யவில்லை. எப்போதும் போல் நீ என்னோடு இருக்க வேண்டும். காலுக்கு பாலபட்சி பண்ணீங்கன்னா வைக்கணும். சரி, இது வை, இருக்கிற பொண்ணு வை. அப்படியே முறை பார்த்து இல்லை வந்துட்டியா? அவ்வளோதான். அப்படியே போறேன். பீமானந்தோல் நன்னகரிலே புதூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் எங்கள் சித்தருக்கு கிட்டியவாறு அதுபோல் என்ன வெங்கடேச பெருமாள் என்ற நாடகத்தை நடத்தினோம். ஆமா, இந்த நாடகம் இதோடு முட்டிட்டு எல்லாரும் வாழ்க.